சார் எனக்கு ஒரு டவுட். கிளட்ச் வந்து எடுக்கும்போது எப்படி எடுக்கிறது? அந்த கரெக்டான அந்த பாயிண்ட்ல எப்படி எடுக்கிறது? வைப்ரேஷன் வரும்ன்றீங்க, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் கியர்ல ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணும்போது எப்படி ஆஃப் பண்றீங்க? ஆஃப் ஆயிடுது. சரி, ஓகே. இப்போ நீங்க கிளட்ச் நல்லா பிடிங்க. பிடிச்சிருக்கீங்களா? அந்த கிளட்சோட பாதத்தை வந்து கீழே வச்சிருக்கீங்க, கரெக்டா? வச்சிருக்கீங்க. இப்போ அந்த பாதத்தை வந்து ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. ஃபர்ஸ்ட் கியர் போட்டீங்க. இப்போ அந்த பாதம் வந்து நீங்க பிரேக்ல இல்லாதனால தான் நீங்க கிளட்ச் எடுக்கும்போது வண்டி ஆஃப் ஆகுது. ஏன் பிரேக்ல இல்லாதனால? ரெண்டு காலும் தனித்தனியா டைவர்ஷன் ஆனதுனால உடம்புல பேலன்ஸ் எப்போ கிடைக்குன்னா, ரெண்டு காலும் பக்கத்துல இருக்கும்போது பேலன்ஸ் கிடைக்கும். ரெண்டு காலம் விரிச்சு வச்சா கிடைக்காது. சரிங்களா? அதனால நடக்கும்போது கூட பக்கத்துல நம்ம நெருக்கமா வச்சுட்டு போறோம் காலை. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க என்ன பண்ணனா, பிரேக்ல கால வைங்க. இப்போ நெருக்கமா இருக்குல்ல, ரெண்டு காலம் பக்கத்துல இருக்கு. அப்ப தொடப்பகுதி பக்கத்துல இருக்கனால நமக்கு வந்து என்ன பேலன்ஸ் கிடைக்குது, பவர் ஒன்று கிடைக்குது. நம்ம வண்டி நம்ம கையில இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அந்த கையை எடுத்துருங்க, ஒரு கையை ஃபுல்லா எடுத்துருங்க. இப்போ ஒரு கையில உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் பேலன்ஸ் இல்லை, இப்படி பண்ண முடியாது. அப்ப ரெண்டு கையும் பக்கத்துல வச்சீங்கன்னா ஒரு ஃபீல் வருது பாடியில. அதே மாதிரி தான் ரெண்டு காலும். இப்போ ஃபீல் வருது இல்ல? இப்போ நீங்க கிளட்ச் என்ன பண்ணுங்க, லைட்டா ஒரு பாயிண்ட் பிடிச்சி அப்படி நிப்பாட்டுங்க. உங்களுடைய மூளை பகுதியில ஒரு வைப்ரேட் வரும். வருதான்னு பாருங்க. வருதா? இப்ப ஆஃப் ஆகலையா வண்டி? சரி, இதே மாதிரி திரும்ப கிளட்ச் அழுத்துங்க. உள்ள பிரேக் அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, சரிங்களா? பிரேக் அதிகமாக வச்சிருக்கீங்க, கிளட்ச் கரெக்டாக அழுத்திருக்கீங்க. ரைட்டா? ஓகே. இப்போ நீங்க பிரேக்கை லூஸ் பண்ணி அதே பிரேக் பாயிண்ட் வச்சுக்கோங்க. கிளட்சை ஒரு இன்ச் மேல தூக்கும் போது வண்டி நவுளுதா? நவுளுது. ஓகேவா? அப்படி நிறுத்துங்க. அவ்வளவுதான். அப்போ நீங்க வந்து ஃபுல்லா கிளட்ச் எடுக்கிறீங்களா? இல்ல. அப்ப எவ்வளவு எடுக்கிறீங்க? பாதி கூட கிடையாது. அதை விட கொஞ்சம் ஒரு 10% ஒரு 15% தான் வெளியே வருது. அதுலயே வண்டி மூவ் ஆரம்பிச்சிருது. அப்ப ஏன் மூவ் ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் பாயிண்ட் இருக்கு, பைட்டிங் சொல்லுவாங்க. அப்ப அந்த பைட்டிங் தான் வந்து நீங்க எடுக்கிறதுல வண்டியை சேக் பண்ணி விடுறது. சரிங்களா? இப்ப திரும்ப அதே மாதிரி எடுத்து காட்டுங்க. நான் கேமரா வெளியில பிடிக்கிறேன். வண்டி அசைதா? அப்ப கரெக்ட். இப்போ கிளட்ச் டவுன் பண்ணி பிரேக் அடிங்க, வண்டி ஸ்டாப் ஆச்சு. அப்ப என்ன தெரிஞ்சிருக்கீங்க இதுல? கரெக்டா அந்த பைட்டிங் பாயிண்ட்ல கிளட்ச் ரிலீஸ் பண்ணாதான். சரி, இதே இது நீங்க கொஞ்சம் ஆஃப் பண்ணி காட்டுங்க. பைட்டிங் விட்டு வெளியே எடுத்து காட்டுங்க. ஆஃப் ஆயிடுச்சு. அப்ப இதுதான் நிறைய பேர் பண்ற தப்பு. என்ன தப்பு பண்றாங்க? உட்கார்ந்த உடனே ஃபாஸ்டா விட்டுறாங்க, வண்டி ஆஃப் ஆயிடும். இப்ப கிளட்சை பிடிச்சி வண்டி ஆன் பண்ணுங்க. சாய் போடுங்க. கியர்ல இருந்தால நம்ம எதையும் பண்ண தேவையில்லை, கிளட்சை பிடிச்சி ஆன் பண்ணணும். இப்போ அதே பைட்டிங்ல வண்டியை லைட்டா அசைங்க. அவ்வளவுதான். அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க, கிளட்சை பிடிச்சி பிரேக்ல. ஓகேவா?